அப்பா ஏய் அருணே, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? நீ என்னதான்ப்பா ட்ரை பண்ற? ஒரு டாஸ்க்கு கூட உருப்படியா போக விட மாட்டியாப்பா? எப்போ போன வாரம் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கு நக்கின்னு போச்சு. இந்த வாரம் இந்த டாஸ்க்காச்சும் உருப்படியா ஏதாச்சும் நல்லபடியா போகுன்னு பார்த்தா டாஸ்க்ல பிரச்சனை பண்ண மாட்டேங்கான. டாஸ்கே ஒரு பிரச்சனையா தான் பண்றானு. இவன்ல வச்சு எப்படி மேட்சின்னு ஒரு 3 நாள் கொண்டு போக போற நமக்கே தெரியல. வீட்டுக்குள்ள மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 8 ரூல்ஸ் போட்டிருக்காங்கப்பா. இப்படி ஒரு 8 ரூல்ஸ் போட்டு லேபர்ஸ் கையில கொடுக்குறாங்க. ஏன்னா அது பிக் பாஸ் சொன்னது. ஆக்சுவலா பிக் பாஸே மேல இருந்து அனுப்பியிருக்காரு ரூல்ஸ் போடணும்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ் ஒன்றும் பெருசாலாம் இல்லப்பா. அங்க சைக்கிள் ஓட்டுமே சேஃப்டிக்கு அந்த கேப்பை போட்டுக்கணும். அப்புறம் தண்ணி எடுக்க வரீங்களா எங்க கிட்ட கேட்டுட்டு வாங்க வரணும். அப்புறம் டெய்லி நாங்க வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சலுகைகள் கொடுப்போம். அப்புறம் ஒரு ஒஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் சொல்ல ஒஸ்ட் பிளேயர் வந்து சைக்கிள் கொஞ்சம் அதிகமா ஓட்டணும் அந்த மாதிரி சொல்றாங்க. பெஸ்ட் பிளேயருக்கு சலுகை என்னன்னா அவங்க சைக்கிள் ஓட்ட வேண்டாம். பெஸ்டா செலக்ட் ஆன அடுத்த நாள் வந்து ஒரு 2-3 மணி நேரம் நீங்க சைக்கிள் ஓட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நல்ல சலுகைகளா தான் கொடுத்துட்டு இருக்காங்க தவிர பனிஷ்மெண்டா இவன் எதுவுமே கொடுக்கல. இவன்ல வந்து கட்டுப்படுத்தி போடுற மாதிரியும் நம்ம அருண் சொல்வார் அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஒண்ணு நாய் இல்ல ஸ்லேவ்ஸ் இல்லன்னு சொல்றாப்ல, அந்த மாதிரி இங்க யாருமே எதுவுமே பண்ணல. ரொம்ப டீசெண்டா ஒரு ரூல் போடணும்னு சொல்லி ரூலை போட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த ரூலை இவன் ஏத்துக்கவே மாட்டேங்கான. ஓகே, அந்த ரூலை வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்றாங்க. முக்கியமான ரூலிங் ஒரு சரி பண்ணி கேட்டுக்கணும். முக்கியமா வீட்டுக்குள்ள இவன்லே தான் சேர்ந்து பவித்ரா வந்து இப்போ யூனியன் லீடர்னு எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, யாரு லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்போ வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து பவித்ராட்ட பேச பாக்குறாங்க. ஓகேவா, நாங்க ஏதாவது ஒன்று பேசணும்னு நினைச்சா பவித்ரா கிட்ட தான் பேசுவோம். அது மட்டும் இல்லாம நீங்களும் எங்க கிட்ட தான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா யூனியன் லீடர் சொல்லி அனுப்புங்க. யூனியன் லீடர் எங்கிட்ட வந்து பேசட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவனை சரின்னு சொல்லி தலையாட்ட தான் செஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டினான். ஆனா கடைசியில் அந்த 8 ரூலை கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் இருங்க அந்த ரூலை பத்தி நாங்க பேசிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டு முதல் அருண் வந்து தடுக்கிற ரூல் என்ன தெரியுமா? அந்த தலையில கேப் போடுறதான். கேப் எல்லாம் இஷ்டத்துக்கு போட முடியாது, சட்டை போட முடியாதுன்னு சொல்லி ரூல் எடுத்துட்டு இருக்கான். அப்பா நீ தானப்பா இந்த வீட்டுக்குள்ள ரூலா பேசுற? ரூல் படி மேனேஜர் இப்படிதான் நடந்துக்கணும். ரூல் படி யூனியன் அப்படிங்கிறது நாங்க தான் எடுப்போம். வெளி உலகத்துல நீங்க பார்த்தது இல்லையா? கம்பெனி அப்படிங்கிறது இப்படிதான் ரன் ஆகும். நீ தானப்பா சொல்ற? அப்ப வெளியே இருக்க கம்பெனில சேஃப்டி கார்டுன்னு ஒன்று உண்டுலப்பா. அப்ப இந்த கேப் எல்லாம் போடுவாங்கல்லப்பா, ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாங்கல்லப்பா, அது உனக்கு தெரியாதாப்பா? ஏன்பா தற்கொலை மாதிரியே பண்ற? நீ தற்கொலையா இல்ல தற்கொலை மாதிரி நடிக்கிறியான்னு கூட புரிய மாட்டேங்க. இவனே ஒண்ணு சொல்றான், கம்பெனி வெளி உலகத்துல இப்படிதான் ரன் ஆகும்னு. அப்புறம் இவனே ஒண்ணு என்ன சொல்றான், அது எங்க இஷ்டம், கம்பெனி எங்க கம்பெனி, நாங்க சட்டை போடணும் போடுவோம், தொப்பி போடணும் போடுவோங்கிறான். அப்ப இவன் என்ன விரும்புறான்? சண்டை போட விரும்புறான். ஓகேவா, அந்த 8 ரூலை ஆப்போசிட் பண்ணியாச்சு. என்ன சொல்றான்? எங்களுக்கு பெஸ்ட்டா நீங்க செலக்ட் பண்ண வேண்டாம், எங்களுக்கு ஒஸ்ட் நீங்க செலக்ட் பண்ண வேண்டாம், தண்ணி எங்க இஷ்டத்துக்கு நீங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது, நைட்டு வந்து நீங்க ஒரு தூங்க போற டைம்க்கு அப்புறம் நீங்க வந்து எங்களை சைக்கிள் ஓட்ட விட மாட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் வேணாம். நீங்க லேட் நைட்ல கூப்பிட்டு சைக்கிள் எடுத்து சொன்னா நாங்க சைக்கிள் எடுத்தோம். ஏன்னா அவங்க சொல்றாங்க நைட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்க வந்து உங்களை சைக்கிள் ஓட்ட விட மாட்டோம், அந்த மாதிரி நாங்க கண்ட்ரோலா பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதையும் வேணாங்கிறானோ. மொத்தத்துல இந்த 8 ரூலா உனக்கு வேணாமா? ரூல் போடுறதுக்கு நீங்க யார் அப்படின்னு கேக்குறானோ. ஏப்பா எனக்கு புரியலப்பா, பிக் பாஸ் மேல இருந்து லெட்டர் அனுப்பியிருக்காருப்பா, திரும்ப ஏன்பா இது பண்ற? இதுல பெரிய சிரிப்பு தெரியுமா? இவன் எல்லாரும் சேர்ந்து பவித்ரா வந்து யூனியன் லீடர் எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? பவித்ரா தான் ஒரு தலையாட்டி பொம்மை. அந்த பவித்ரா பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டம்மி தான், எதுவும் பெருசா பேச மாட்டாங்க. ஆப்போசிட்ல முத்துக்குமரன் இருந்தா மட்டும் வேணு பேசுவாங்க. ஆனா ஆப்போசிட்ல வேற யார் இருந்தாலுமே ஆனு தான் பேசுவாங்க. அந்த வகையில அந்த ரூல்ஸ் ஆப்போசிட் பண்ணி லேபர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஒரு யூனியன் லீடரா அவங்க என்ன செய்யணும்? இந்த ரூல் கரெக்டா இருக்கு, அந்த ரூல் அப்படி பேசணும்ல, எதுவுமே பேசுறது இல்ல. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், ஆமா அது கரெக்ட். அம்மா நீ யூனியன் லீடர் இல்ல, நீ தலையாட்டி போமே, உன்னை அதுக்கு தான் உட்கார வச்சிருக்காங்க. மொத்தத்துல மேனேஜர்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் லீடர் நாங்க செலக்ட் பண்ண போறோம், நீங்க அதுக்கு ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி கொடுங்க, அதுல இருந்து நாங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணி கொடுக்கறோம். அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறானோ. மொத்தத்துல எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானோ. இப்படி எதுவுமே கொடுக்க மாட்டான், தொப்பி போட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான்னு இருக்காங்க. கடைசியில் பிக் பாஸ் அங்க இருந்து ஒரு வார்னிங் லெட்டர் மாதிரி ஒன்று அனுப்புறாரு. என்ன பண்றாரு தெரியுமா? அங்க இருந்து ஒரு லெட்டர் அனுப்பி அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்காருன்னா, இதுக்கப்புறம் ஒருத்தர் சைக்கிள் எடுத்தும் போது ஒருத்தர் தான் இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணோம், அப்புறம் அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்த அப்புறம் தான் அடுத்த யூஸ் பண்ண போனோம். ஏன்னா இவங்க என்ன பண்ணிடுறானா, ஒருத்தர் சைக்கிள் எடுத்து விட்டுட்டு அங்க இருக்க 2 ரெஸ்ட்ரூமே யூஸ் பண்ணிடுறான். சோ அது வந்து கரெக்டா இருக்காதுல்ல. அவர் வச்சிருக்கதே ரூல் படி என்ன வச்சிருக்காரு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா போனா சண்டைகள் வரணும்னு தான் வச்சிருக்காரு. அதுல இவன் ஒருத்தர் சைக்கிள் எடுத்து விட்டு 2 ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்ணிட்டு தான் எப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸ் ஒரு லெட்டர் அனுப்பிட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரிக்ட்டா பிடிச்சிக்கோங்கடா, கொஞ்சம் நல்லா கொண்டு போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பிவிட்டாரு. அந்த லெட்டரை பார்த்த பிறகு தான் கொஞ்சம் மேனேஜர்ஸ்க்குலாம் கொஞ்சம் இது முழிப்பு வந்து ஆமா நம்ம ஸ்ட்ரிக்ட்டா படிக்கணும், ஆமா நம்ம ஸ்ட்ரிக்ட்டா படிக்கணும்னு யோசிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இப்போ தான் ஜாக்லின் பேசுறாங்க, விஜய் சால் பேசுறாங்க, எல்லாம் இப்பதான் பேசுறாங்க. ஆமா நம்ம இதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட்டா படிக்கணும், கொஞ்சம் ரூல்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டா நாங்க காலையில இருந்து நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இதை தாண்டா காலையில இருந்து நாங்களும் சொல்றேன், ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா போடுங்க கேட்டா தானே. மொத்தத்துல அருண் பிரசாத் அந்த வீட்டுக்கு பஞ்சாயத்து மட்டுமே பண்ணணும்னு உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு என்னன்னா அவன் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வாரம் ஃபுல்லா அவன் ஸ்கிரீன்ல வரணும். ஏன்னா நாமினேஷன்ல இருக்கான். போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் இல்ல, அவன் எதுவுமே பண்ணல, டம்மியா உட்காந்துருந்தான். இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கான். சோ சின்னதா ஒரு வார்த்தை கிடைச்சா கூட இந்த வார்த்தையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். சும்மா சண்டை போடுறான் ப்ரோ, சும்மா யார் என்ன சொன்னாலும் சண்டை.
இப்போ முத்துக்குமரன் பக்கத்துல போய் ஏதாவது பேச ஆரம்பிச்சா அவனை முத்துக்குமரன் கிண்டல் பண்ணி ஏதாவது சொல்றது, முத்துக்குமரன் சைட்ல இருந்து ஏதாவது பேசிட்டு தான் இங்க இருந்து ஆமா இவர் பெரிய இவரு, ஆமா அவர் பெரிய அவரு, முடிய பத்தியா, கொண்டைய பத்தியா, முஞ்ச பத்தியா, சிரிப்பை பத்தியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். இந்த மாதிரி கேவலமான வேலைகளை மட்டுமே இந்த வீட்டுக்குள்ள அருண் பிரசாத் அப்படின்னு ஒரு நபர் பண்ணிட்டு இருக்காரு. முட்டு கொடுக்குறாங்க, நிறைய முட்டுகள் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் ஒன்று கேட்குறேன், ஏன்டா உங்க அண்ணன் தான்டா சொன்னார் இது கம்பெனி வெளி உலகத்தில் இப்படி தான் ரன் ஆகணும், ஏன்டா தொப்பி போட மாட்டேங்காரு, ஏன்டா சட்டை போட மாட்டேங்காரு, யாரை கேட்டா சொல்றீங்க? அப்போ ஏடா உங்களுக்குன்னா ரூலை மாத்திப்பீங்க, உங்களுக்குன்னா இஷ்டத்துக்கு யூனியன் வந்து நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம், வெளி உலகம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் சட்டை போடு தொப்பி போட போட மாட்டீங்க. யாருன்னா நீங்கள்லாம் இது கேட்ட ஒரு டைலாக் வேற விடுறான், என்ன தெரியுமா, சேஃப்டி எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், எப்படி ரன் ஆகும் எப்படி சேஃப்டி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதுபடி நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. மொத்தத்தில் இவன் சண்டையை மட்டுமே போடணுங்கிற நோக்கத்தோட வீட்டுக்குள்ள இருக்கான். ஓகேவா? ரெண்டாவது முக்கியமாக இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை ஏற்றி விட்டுட்டு இருக்காது யாருன்னா அன்சிதா தான். பயங்கரமான வேலையை பார்க்குறவங்க, விஷம், சரியான விஷம். அன்சிதா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, யாரா வந்து பேசாமல் நல்லா சிரிச்சு ஏதாவது பேசிடுறாங்க. அவன் தள்ளி போன பிறகு இது சரியில்லை அது சரி அதான் ஏற்றுக்க முடியாது, யூனியன் எங்கள் அப்பாவே யூனியனாக தான் இருக்காங்க, எங்கள் அப்பா யூனியன் லீடர் தான், அதனால் இப்படி தான் செலக்ட் பண்ணணும் அப்படி தான் செலக்ட் பண்ணணும் நல்லா உட்காந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல முக்கியமா இன்னொரு தலையாட்டு பொம்மை யாருன்னா நம்ம ராணோ, சத்யா, ரஞ்சித், இதெல்லாம் தலையாட்டு பொம்மை. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா அவங்க என்ன சொன்னாலுமே தலையாட்டுறான். இப்போ நல்லா உட்கார்ந்து அருண் அவனுக்கான அவன் மண்டைக்குள்ள இருக்க எல்லா விஷயங்களும் அங்கே இறக்கிக்கிட்டே இருக்கான். அதன்படி இந்த வீடியோ இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ராணோ மட்டும் அப்பப்போ தனியாக கருத்து வச்ச மாதிரி இருக்கு, ஆனா அப்பப்போ அப்படி அருண் பின்னாடி தலையாட்ட ஆரம்பிச்சிடறான். பவித்ரா கிட்ட ஒண்ணு கேட்கணும், நாலாவது ப்ரோமோல ஒண்ணு கவனிச்சிருப்பீங்க, முத்துக்குமரன் பேசவில்லை, வீட்டுல யாருமே எங்களை பேசவில்லை, எங்களுக்கான கருத்துக்கள் வெளியிடுறேன்னு அவ்வளவு கத்துறீங்களாப்பா. இப்போ ஒரு யூனியன் லீடர்னு சொல்லி உங்களுக்கு உங்களே சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்டாண்ட் நீங்க தனியா எடுத்தீங்களா, தனியா உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் யூனியன் லீடர் நீங்க சொல்றீங்களா, அப்ப நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? எதுவுமே எடுக்கல, நயா பைசாக்கு ஸ்டாண்ட் எடுக்கல. மொத்தத்தில் எனக்கு என்னமோ நைட்டுக்கு அப்புறம் இந்த வீடு ரன் ஆகாது நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சண்டை இதுக்கப்புறம் தான் வரப்போகுது, இந்த 3வது ப்ரோமோ சண்டை. ஸோ அதை வச்சு கவனிக்கும் போது இதுக்கப்புறம் வீடு வெடிக்க போகுது. வெடிச்சு இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு வேலையும் நடக்காதுன்னு எனக்கு தோணுது. என்னன்னா ரெண்டாவது இன்னொன்று கேட்கணும், யூனியன் லீடர் செலக்ட் பண்ணுறீங்க சொன்னீங்களப்பா வெளி உலகத்தில் இப்படி தான் இருக்கும்னு. அப்போ வெளி உலகத்தில் இது மாதிரி மேனேஜர் ஒரு மீட்டிங்கை போட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து பேசலாம்னு சொன்னால் அந்த மீட்டிங் எல்லாம் போய் உட்கார தானே செய்வீங்க, கண்டிப்பாக இருக்க தானே செய்வாங்க, அதை ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி போக தானே செய்வாங்க. இவனை சாயங்காலத்துலேருந்து இந்த மீட்டிங் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சாயங்காலத்துலேருந்து மீட்டிங் பண்ணணும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கானோ, அந்த மீட்டிங் போடவே முடியலை. எப்படி மீட்டிங்கை போடவே முடியல, போட விட மாட்டேக்கானு, ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கானு, இப்போ வரான் அப்போ வரான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கானு. ஸோ இவனை என்னதான் ட்ரை பண்றானு, இப்போ என்னதான் பண்ணணும், இப்போ எனக்கு என்னமோ இவனை வந்து சண்டை போடணும்னு எதிர்பார்க்கறான். அருண் வந்து என்ன எதிர்பார்க்கறான்னா மேனேஜர் ஃபுல்லாக இறங்கி வந்து சண்டை பண்ணணும், அதை வச்சு பாயிண்ட் பிடிச்சி நம்ம மேனேஜர் கேவலப்படுத்தி விடணும், ட்ரிகர் பண்ணி விடணும், அது வெளி உலகத்தில் எங்கேயா ஹிட் ஆகி அது மூலமாக நமக்கு பாயிண்ட் வரும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தெளிவாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மேனேஜர் இப்போ எங்கேயா ஒரு இடத்துல போயிட்டு நீ லேபர்ஸ் அதை பண்ணு, நீ பண்ணாதான் போக முடியும், இந்த மாதிரி வார்த்தையை விட்டா கூட அவன் பிடிச்சிருவான். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் என்ன உங்களுக்கு ஸ்லேவா, நான் என்ன உங்களுக்கு அடிமையா அப்படிங்கிற பாயிண்ட் வச்சு திருப்ப ஆரம்பிச்சிருவோம். மொத்தத்தில் இந்த வேலையை தான் பார்க்குறான். நிறைய பேர் அருண் கரெக்டுன்னு முட்டு கொடுக்குறீங்க, என்ன விதத்தில் முட்டு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கப்பா என்ன விதத்தில் கரெக்டு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ணன் உங்கள் அண்ணன் ஒரு ரூல் போட்டால் உங்கள் அண்ணனுக்கு அது ஓகேவா, ஆனால் இன்னொரு ஆள் யார் ரூல் போட்டால் அந்த ரூலுக்கு இங்கே ஒத்து வர மாட்டாரா. மொத்தத்தில் இந்த டாஸ்க்கை விளையாடணும்னு இருக்கீங்களா, விளையாட வேணான்னு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் மட்டும் விளையாட போறீங்களா? ஏன்னா இவன் என்ன நினைக்கிறேன், சைக்கிள் எடுத்துறது மட்டுமே ஒரு டாஸ்க் வச்சிருக்கானு, சைக்கிள் இஷ்டத்துக்கு அழுத்திட்டே இருப்பான், ரூல் போடாதீங்க. அப்போ எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நீங்கள் லேபர்ஸ் எல்லாம் சைக்கிள் அழுத்திட்டே இருப்பீங்க, கடைசி வரைக்கும் அழுத்திட்டே இருப்பீங்க, அப்போ வெளியே பார்த்துட்டு இருக்க மக்கள் எதை பார்ப்பாங்க, அழுத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இருக்கணுமா? ரூல் போடுங்கன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறதே வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து வரணும், ஏதோ ஒரு கலகம் வரணும்னு சொல்லி தானே, அதே போட விட மாட்டோம், நாங்கள் சைக்கிளை மட்டும் அழுத்துறோம்னா தெரிலடா. அப்பா இவனை வச்சு எப்படி மேய்க்கிறேன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கப்பா என்னதான் நடக்கு, சுறுசுறுப்பாக இருக்கா இல்லை, இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.